இல்ல என்னை பொறுத்தளவுல வந்து ரொம்ப அந்த நரேட்டிவ் செட்டிங் வந்து நான் விளக்கிடுறேன். அதாவது பூனேல மயானத்துல இருக்கின்ற வெட்டியான் வந்து நேரேட்டிவ் செட் பண்றாரா? அன்றாட கூலிக்காக கஷ்டப்பட்டு இந்திரபிரஸ்தால நின்று கொண்டு 2 மைல் 4 மைல் கியூல் நின்று கொண்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் வந்து ஒரு சிஎன்ஜி ஃபில் பண்றாரு, அவர் நேரேட்டிவ் செட் பண்றாரா? அங்க இருக்கிற கியூ எல்லாம் அப்ப என்ன பொய்யா? அப்ப இத்தனை ஃபேமிலிஸ் வந்து தவித்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களே, கேட்கிறார்களே, இணையத்துல இது போடுறாங்களே, பதிவு போடுறாங்களே, கட்சி சார்ந்ததே கிடையாது. கட்சியில அப்கோர்ஸ் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து கூட்டம் போட்டாரு, சித்தராமையா ஒரு கூட்டம் போட்டாரு, பினராயி விஜயன் ஒரு கூட்டம் போட்டாரு. இதெல்லாம் நேரேட்டிவ் செட்டிங் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர்கள் என்ன விஷயம் சொன்னாங்க? அவர் எல்பிஜி தட்டுப்பாடு இருக்குங்க, எம்எஸ்எம்இ ப்ரொடெக்ட் பண்ணுங்க சொல்றாங்களே தவிர அவர்கள் இதுல அரசியல் செய்யவில்லை. எங்க நேரேட்டிவ் செட்டிங் வருது? இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையை காணாமல் நடித்து கொண்டு ஒருத்தர் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு வரப்போறாரு. இதுதான் நேரேட்டிவ் செட்டிங். இங்க வந்து அவர்கள் நேரேட்டிவ் செட்டிங் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து இன்டர்நேஷனல் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. மதுரை ஏர்போர்ட்ல இருந்து கடைசி இன்டர்நேஷனல் ஃபிளைட் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நல்ல விஷயம் தான், யாருக்கும் அது மாற்று கருத்து இல்லை, முக்கியமான விஷயம் தான். ஆனால் இதான் அந்த தருணம் என்று நான் கேட்கிறேன். ஒரு தேர்தலுக்கு முன்னால வந்து இது அனௌன்ஸ் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது, பண்ணுங்க, அது டெல்லியில இருந்தே செய்யுங்கன்னு சொல்றேன். அப்போ நேரேட்டிவ் செட்டிங் என்பது யார் செய்வார்கள்? பிஜேபி தான் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு டிஸ்கஷன் அனுமதிக்காமல், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அனுமதிக்காமல், அப்ப நேற்றைய தினம் என்ன ஓம் பிர்லா சொல்றாரு தெரியுமா? ஏங்க நீங்க வேற ஏதோ விஷயத்துக்கு வந்து கேட்டீங்க, திடீர்னு வந்து இன்னைக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பத்தி கேட்கறீங்க அப்படின்னு சொல்றாரு. இது 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 முந்தானியத்து டெவலப்மெண்டான விஷயம் தானே. அனைவருக்கும் ஒரு 100% கவர்மெண்ட்ல வந்து ஃபார்காஸ்டிங்னு ஒரு டிவிஷன் இருக்குங்க. இதனுடைய வேலையே இன்டெலிஜென்ஸ் கேதரிங் தானுங்க, கமர்ஷியல் இன்டெலிஜென்ஸ் கேதரிங். இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்களுடைய பணி செய்தார்கள் என்றால் அது பிஎம்ஓக்கு போகும். பிஎம்ஓ அதை பார்த்தாரா? பிஎம் கிடையாது, பிஎம்ஓல இருக்கிற நபர்கள் அதை பார்த்து கொண்டு அதுல வந்து ஆக்ஷன் எடுத்தார்களா? இதுதான் கேள்வியா இருக்கிறது. பிரதமர் வந்து இஸ்ரேல் கூட போயிருக்காருங்க, அங்க தெரியலையான்னு கேட்கிறேன். 1 மாசமாக 1.5 மாசமாக வார் கிளவுட்ஸ் கேதர் ஆகி கொண்டிருக்கிறது. நாம் ஏன் why didn't we broad base our source தான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது? விளக்கலாம் இல்லையா? எவ்வளவோ ஆர்டிகுலேட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கிறாரு, ஜெய்சங்கர் இருக்கிறாரு, ஹர்தீப் புரி, யாராச்சும் ஒருத்தர் வந்து விளக்கம் சொல்லுங்கிறேன். நாங்க we are willing to cooperate-ங்க. ஏன் சிந்தூர் டைம்ல நம்ம கோஆபரேட் பண்ணலையா? பராக்கிரம் டைம்ல கோஆபரேட் பண்ணலையா? இல்ல கார்கில் டைம்ல கோஆபரேட் பண்ணலையா? கார்கில் டைம்ல என்ன சொல்ல போனா நான் கார்கில்லாம் சென்றிருந்தேன். அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஜனதை வந்து அரசாங்கத்தோடு தான் நிக்கும், ஒரு கிரைசிஸ்ல அரசாங்கத்தோடு தான் நிக்கும். ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், அரசியலுக்காக ஒரு தேர்தலுக்காக மட்டும்தான் நீங்க வேலை செய்கிறீர்கள் என்ற அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அதிலிருந்து தான் நாம் விமுக்தி தேட வேண்டும். ஒரு நாடு என்று ஒன்று இருக்கிறது, ஒரு தேர்தலை தாண்டி ஒரு நாடு என்று ஒன்று இருக்கிறது. அதை காப்பாற்றாவிட்டால் உங்களுக்கு தேர்தல் என்பது ஒரு கேடா என்று மக்கள் கேட்பார்கள். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் இந்த நாட்டையும் மக்களையும் தள்ளி கொண்டிருக்கிறீர்கள்.